என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 118 13 18 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 118 13 18 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 118 13 18 வரைக்கும். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்க. படிக்க தெரிஞ்சவங்க இவ்வளவு பேர் தானா? கையில் நிறைய பேர் பைபிள் வச்சிருக்கீங்க, சேர்ந்து வாசிப்போம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் எனக்கு வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. போதும் 18 வரைக்கும் தான். இந்த நாளிலே நாம் இந்த பகுதியில் இருக்கிறதான இந்த 17வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நம்ம எல்லாருமே எந்த வருஷத்தில் இருக்கிறோம்? 2026 தமிழ் மாசமும் தமிழ் வருடமும் பிறந்து விட்டது. தை. இதுக்கு என்ன வருஷங்க? தமிழ்ல ஏதோ பேர் வச்சிருப்பாங்களே, இல்லை தை மாசம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு பேர் இருக்கும். தெரியலைங்களா? சரி, எனக்கும் தெரியல. தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பேரும் இருக்கு தமிழ் வருஷத்துல. சரி, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு காலத்திற்குள்ளாக நுழைந்திருக்கிறோம். ஒரு டைம், ஒரு நேரத்திற்குள்ளாக நம்ம நுழைந்திருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே 2026க்கு நிறைய விஷயங்களில் நம்ம ஆயத்தப்பட்டிருப்போம். புது வருஷத்தில் அது நடக்கணும், இது நடக்கணும், என்னுடைய இந்த வருஷத்தில் என் வீட்டை கட்டி முடிக்கணும், இந்த வருஷத்தில் எனக்கு வேலை கிடைக்கணும், பிள்ளை படித்து முடிக்கணும். இந்த மாதிரி பல திட்டங்களை நாம் யோசிப்போம், அதற்காக முயற்சிகள் எடுப்போம். மேபி நாம் அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது. என்னதான் காலங்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் நாம் எல்லாருமே கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். கடைசி நாட்களின் கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிறோம். கடைசி நாட்கள்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் காலத்திலிருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த நாளிலே இந்த கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நம்முடைய உலகத்தை சுற்றி கவனிக்கும் பொழுது, சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவன் சொன்னதான எல்லா வார்த்தைகளும் ஆங்காங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறதையும், கர்த்தருடைய வருகையின் நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிறதான அந்த சிஸ்டம் இல்லாமல் இன்னைக்கு உலகம் இயங்குவதில்லை. இன்னைக்கு பேங்கிங் முதற்கொண்டு, நம்மளுடைய நீங்கள் பயன்படுத்துகிற வங்கி கணக்குகள் முதற்கொண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்கிறது. இன்னும் ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக ஒட்டுமொத்த உலகமும் முழுவதுமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ள நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒரு சிலை ஒன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில், அந்த காலத்தில் யோவானுக்கு தெரிந்த ஒரு காரியம். ஒரு ரோபோவை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு சிலையை பார்க்குறாரு. அந்த சிலை கட்டளை இடுகிறதை அவர் பார்க்கிறார். அந்த சிலையின் வாயிலிருந்து தூஷண வார்த்தைகள் வருகிறதை அவர் பார்க்கிறார். இந்த மாதிரி நிறைய தரிசனங்கள் எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்க முடியும். ஆகையினாலே இந்த டெக்னாலஜி, தொழில்நுட்பம் நம்முடைய நாட்களுக்குள்ளாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப நாளாக நான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்து, கீபேட் ஃபோன் வச்சுருந்து நான் ஸ்மார்ட் ஃபோன்லாம் மாற மாட்டேன்னு சொன்னவங்க கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்தில் வேற வழி இல்லாமல் தானே ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறிட்டோம். இப்போ இதே மாதிரி தான். கீபேட் நிறைய பேர் வச்சுருந்தாங்க, இப்போ நிறைய பேருக்கு கீபேட்லாம் இல்லை. ஒரு சிலர், ஒருத்தர் 2 பேர் தான். அப்படியும் கீபேடில் இன்னைக்கு UPI ஆப்ஷன்ஸோட நமக்கு கீபேட் ஃபோன்ஸ்லாம் வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாமே நம்மை சுற்றி வெகு விரைவாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
பட் வாட் இஸ் யோர் பர்பஸ் இன் தீஸ் டேஸ்? கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் அவர் ஆராதிக்க வச்சிருக்கிறார்னா, இவ்வளவு உலகமும் தொழில்நுட்பமும் வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் என்னுடைய பங்கு என்ன? என்னுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் கர்த்தர் எதற்காக என்ன வச்சிருக்கிறார்? இந்த கேள்வியை நம்ம எப்போ திரும்ப கேட்போம்? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவோம். என்னை எதுக்காக வச்சிருக்கிறீங்க, பேசாமல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜெபித்தது உண்டா? சின்ன பிள்ளைங்களாம் ஜெபிச்சிருக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம். ஆனால் பெரியவங்க வாழ்க்கையின் விரக்தியை அடைஞ்ச உடனே என்ன ஜெபிப்பாங்க? ஐயோ இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணுமா, இது இருக்கிறதுக்கு பேசாமல் போய் சேர்ந்துடலாமே அப்படின்வாங்க. அப்போ நம்ம எல்லாருமே வாழ்க்கையினுடைய நோக்கத்தை ஏதாவது ஒரு ஆபத்து காலம், ஒரு கடைசி காலம், மரண தருணம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் வந்தாதான் நமக்கு என்ன நினைப்பு வருது? எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு ஒரு நினைப்பு வருது. மற்ற நாளில் எதற்காக வாழ்க்கை வாழ்றோம்னு யோசித்து பார்க்குறோமா? உண்மையை சொல்லுங்க, யோசிக்கிறதே கிடையாது. அன்னைக்கு எந்திரிக்கிறோம், அன்னைக்கு என்ன வேலையோ அந்த வேலையை தான் செய்கிறோம். எதற்காக வாழ்றோம்னு யாராவது யோசிக்கிறோமா? ஏங்க உண்மை, நிதர்சனமான உண்மையை சொல்லுங்களேன். யோசிக்கிறீங்களா? இல்லை. நாளைக்கு காலையில் எந்திரிப்பீங்க, திங்கக்கிழமை ஓகே வேலைக்கு போகணும், அவ்வளோதான் முடிஞ்சது. செவ்வாய்க்கிழமை ஓகே வேலைக்கு போகணும், கடனை கட்டணும், ஷிஃப்ட் மாற்றணும், இதுதான் யோசனைக்கு வருமே ஒழிய இன்னைக்கு வாழ்க்கையில் நான் என்ன சாதிக்க போகிறேன் இந்த மாதிரி யாராவது யோசிச்சிருக்கோமா? யோசிச்சிருக்கவே மாட்டோம். 100% யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான தேவ மனிதர்கள் எல்லாமே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை எப்பவுமே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் நமக்கு அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் நிறைய டைம் இருந்தது. அவங்க வேலையை செஞ்சு குடும்பத்தை பார்த்து மிச்சமான நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம எதற்காக வாழ்கிறோன்னு யோசிக்கிறதுக்கே நமக்கு என்ன கிடையாது? டைம் இல்லை. ஏன்னா அவ்வளோ வேகமாக ஓடுறோம். ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட கேட்டால் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஸ்கூலில் டியூஷன் போகிறதுக்கு டைம் இல்லை, ஸ்கூலுக்கு கிளம்பி டக்குன்னு குளிச்சுட்டு போகிறதுக்கு டைம் இல்லை, பஸ்ஸு வந்துடும், ஆட்டோ வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வேகமாக. ஆனால் என்ன நோக்கத்திற்காக ஓடுறோம் அப்படின்னு கேட்டால் எதையுமே நமக்கு தெரியாது. எந்த நோக்கம்னா ஏதாவது நம்ம செய்கிற வேலையை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த கடைசி காலத்திலே நோக்கத்தை அறிந்தில்லாத மனிதன் அவன் பிரயோஜனமே இல்லாத மனிதன். தேவனுடைய பார்வையில் நோக்கத்தை புரிந்து கொள்ளாத மனிதன் எப்படி பண்ற மனிதங்க? பிரயோஜனம் இல்லாத மனிதன். பொதுவாக திட்டும் போது ஒரு வார்த்தையை தொட்டுவோம். ஏதாவது ஒருத்தன் ஒரு வேலை உருப்படியாக செய்யறனா என்ன சொல்லுவோம்? ஏடா ஒன்றுத்துக்கு உதவாதவனாட்டம் ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதே தான் தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு. வாழ்க்கையில நோக்கம் நமக்கு புரிந்து கொள்ளலைன்னா நம்மளை பார்த்து என்ன தெரியுங்களா சொல்லுவாரு? ஏன்டா ஒன்றுத்துக்கும் உதவாதவனாவே இருக்கிற. நீங்க சொல்லலாம் நான் வேலைக்கு போறேன், பிள்ளைய பார்க்கறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னு மற்ற எல்லா காரியங்களையும் நான் பேசலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நோக்கத்தை அறியாத பட்சத்திலே, நோக்கத்தை குறித்த தினம்தோறும் ஒரு யோசனை எனக்கு இல்லைன்னா தேவனுடைய பார்வையில் யாரு? எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லுங்க. அந்த வார்த்தை சொல்றது கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. சொல்லுங்க, எப்படிப்பட்ட மனுஷன்? ஒன்னுத்துக்கும் சத்தமே வரமாட்டேன். ஒன்னுத்துக்கும் உதவாதவங்கன்னு அர்த்தம். நோக்கம் இல்லைன்னா ஒன்னுத்துக்கும் உதவாதவங்க. எல்லா பொருளுமே ஒரு நோக்கத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது. கரெக்டா? இப்ப இந்த மைக் ஒரு நோக்கம். என்ன நோக்கம் சொல்லுங்க? நம்ம பேசுற சத்தத்தை உங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கும், கேட்க வைக்கும். இப்போ அந்த நோக்கத்தை அது செயலிழந்து போச்சுன்னா அந்த மைக்கை என்ன பண்ணிடுவேன்? ஒன்று ரிப்பேர் பண்ண பார்ப்பேன். ரிப்பேர் பண்ண முடியலன்னா மூட்டை கட்டி. ஆமாம், நம்ம எவ்வளோ நாள் பிரயோஜனமே இல்லாமல் இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கோம். மூட்டை கட்டி நம்மளை வெளியே தூக்கி போட்டிருக்காரா? இல்லவே இல்லை. ஆனால் பொருளை மட்டும் என்ன பண்ணிடுறோம்? பிரயோஜனம். அதனுடைய பிரயோஜனம் இல்லைன்னா அதை ஒன்று ஓரம் கட்டிடுறோம். ஒரு ரூமில் இப்போ ஒரு ரூம், அங்கே ஒரு ரூம் இருக்குது, தேவையில்லாத பொருள்லாம் அங்கே வச்சுருப்போம். வருஷத்துக்கு ஒருக்க அந்த ரூமை க்ளீன் பண்ணும்போது அங்கேருந்து மூட்டையாக எடுத்து என்ன பண்ணுறது? வெளியே தூக்கி போடுறது. ஏன்? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. முடிஞ்சால் ரிப்பேர் பண்ண பார்ப்போம், இல்லை வெளியே போட்டுருவோம். ஏசப்பா என்னைக்காவது இவன் பிரயோஜனம் இல்லாமையே இருக்கிறவனை தூக்கி வெளியே போட்டுடலான்னு நினச்சிருந்தாருன்னா என்னைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த உலகத்தை விட்டே நம்ம போயிருப்போம். ஆனால் இதனால தான் மனுஷங்களாகிய நம்ம மேலே கர்த்தர் அளவில்லாத கிருபையை பாராட்டுறார்.
அல்லேலூயா. எதுக்காகனா, என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை நோக்கத்தை அறிந்து கொள்ள மாட்டானா? இப்போ இந்த வசனத்துக்கு வருவோம். இந்த வசனத்தினுடைய பெரும் அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறத விட இந்த சின்ன பார்ட், இந்த 13 18 வரைக்கும் தான் நம்ம வாசிச்சோம். அதுல இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். ஐ வில் டிக்ளேர் தி வொர்க்ஸ் ஆஃப் தி லார்ட். தேவனுடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு 3 காரியங்களை சொல்ல போகிறேன். இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்களிலே we have 3 purposes to accomplish in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றி சாதிப்பதற்கு வேண்டிய 3 நோக்கங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது நோக்கம், முதல் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களா? ஓகே, நல்லா கவனிக்கணும். சரி, முதல் விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். அது வாசிச்சோன்னா அந்த முதல் விஷயம் நமக்கு தெளிவா புரியும். மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 6:10 வாசிப்போமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இப்போ இந்த காலம் எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எல்லாரும் 2026 இருக்கிறோம். கடைசி காலத்தின் கடைசி காலங்களுக்குள்ள இருக்கிறோம். இந்த காலத்துக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. நம்மளை பத்தி ஒரு நோக்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது 3 விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த காலத்துக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த சீசன், இந்த டைம் அண்ட் சீசனுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அது என்ன நோக்கம்? அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும். இந்த உலகம் ரொம்ப வேகமா கடந்து போகி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி தொழில்நுட்பம், வளர்ச்சி, கலாச்சாரம், படிப்பு, அறிவு, இதெல்லாமே பயங்கர வேகத்தில் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதுக்கு மத்தியில் தேவன் எதிர்பார்க்கிறது, அந்த வேகத்துக்கு நீங்கள் ஈடு கொடுத்து ஓடுறீங்களான்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டார். நீங்கள் எந்த தொழில்நுட்பத்தில் இருந்தாலும், எந்த காலகட்டத்தில் இருந்தாலும், 1990 வாழ்ந்தவனுக்கும் அதே கேள்விதான், 2026 வாழ்றவங்களுக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல அதே கேள்விதான். என்ன கேள்வி? என்னுடைய சித்தத்தை நீ செஞ்சியா? நான் சொல்றது புரியுதுங்களா? 1400 ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பாருன்னு வச்சுப்போம். அந்த மனுஷனும் நியாய தீர்ப்பு நாள்ல when he is standing before God in the judgment seat, தேவன் அவனை பார்த்து என்ன கேட்பார் தெரியுமா? என்னுடைய சித்தத்தை செஞ்சியா? 2026 வாழ்ற நம்போ தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அதே கேள்விதான் வரும். கேள்வி மாறவே மாறாது. எல்லா காலத்திலும் அந்தந்த காலங்களில் தேவ சித்தத்தை செய்யும்படியாக தான் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த எண்ட் டைம், இந்த கடைசி காலங்கள் அப்படின்றது, இட் இஸ் நாட் அபவுட் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் அபவுட் அலைன்மெண்ட். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் தெளிவா சொல்லுது, அறிவின் பெருக்கம் என்று சொல்லப்படுகிறது. There is a massive development in information. அறிவு, தகவலை தெரிந்து கொள்வதில் மக்களுக்கு அவ்வளவு ஆர்வம். அந்த தகவல், இந்த தகவல், இப்போ நான் படிச்ச காலத்தில் இருக்கிறத விட இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தகவல் என்ன பண்ணப்படுது? கொடுக்கப்படுகிறது. தகவல் தெரியலன்னா உங்களை என்னன்னு சொல்லிடுவாங்க? அவன் முட்டாள், அவன் அறிவில்லாதவன். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை? தகவல் இல்லை. இந்த உலகம் எதை நம்மளுடைய தராதரமா வச்சு பார்க்குது தெரியுங்களா? தகவல். இவன் எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறான், இவனுடைய அறிவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஆனா கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு வரும்பொழுது இங்க அறிவை பற்றி கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. ஆர் யூ அலைன்டு வித் த வேர்ட் ஆஃப் காட்? தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் நீங்கள் ஒருங்கிணைந்து நடக்கிறீர்களா அப்படின்றது தான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறீங்களா? ஸோ இந்த கடைசி காலத்துல நமக்கு இந்த காலத்தின் எதிர்பார்ப்பு என்னன்னா, இட் இஸ் அலைன்மெண்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். சரிங்களா? அடுத்ததா இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இங்க நம்ம வசனத்துல வாசிச்சோம், அவருடைய ராஜ்யம் வருவதாக. ஏன்னா நம்ம எல்லாருமே எந்த ராஜ்யத்துல வாழ்றோம்? எந்த ராஜ்யங்க? பிசாசு ராஜ்யமா? ஏங்க, இந்தியாவில் என்ன ராஜ்யங்க இருக்குது? ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எது இருக்கட்டும், சரியா? வேற ஏதாவது பதில் சொல்லுங்க. உலகத்தின் அதிபதி பிசாசு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ஒரு அரசாங்கம், அவங்களுடைய ரூல்னு சொல்கிறோம். அப்புறம் தமிழ்நாட்டை எடுத்துட்டோன்னா தமிழ்நாட்டு ஒரு ரூல் அப்படின்றோம். இங்கே ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இந்த மாநிலத்தை ரூல் பண்ணுறாங்க, ஆளுகை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாலுமே நம்ம என்ன ராஜ்யத்தில் வாழணும்? வசனம் என்னங்க சொல்லுது? இப்போ தானே வாசித்தோம், மத்தேயு 6:10 வாசித்தோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன்னா மற்ற எல்லா ராஜ்யமுமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஒருவேளை இப்போ மத்தியில் இருக்கிறதான, சென்ட்ரல் இருக்கிறதான இந்த அரசாங்கம் ரொம்ப வருஷமாக இருக்குது. நிறைய பேர் அந்த வருஷத்திலே பிறந்து, அந்த வருஷத்திலே அந்த ஆட்சி இருக்கும் போதே பிறந்து, அந்த ஆட்சியிலே ஓட்டு போடுற வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 வருஷம்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 18 இயர்ஸாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ரூல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை, அந்த ஒரு நிலைமை வந்துருச்சு. சரி, அது போகட்டும், பாலிடிக்ஸ் நம்ம பேச வேணாம். ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ராஜ்யம் என்ன? The kingdom that we are living in is an unseen kingdom. நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத ஒரு ராஜ்யத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்று, தேவ சித்தத்தை செய்ய இந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொன்று, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வரக்கூடிய மே மாதத்தில் நமக்கு ஸ்டேட் எலெக்ஷன் வருது. அதில் எந்த கட்சி வந்தாலும் சரி, நீங்களும் நானும் எந்த கட்சிக்கும் உரிமையாளர்களோ சொந்தக்காரர்களோ கட்சியினுடைய தொண்டர்களோ அல்ல. நம்ம எந்த ராஜ்யத்துக்கு உரியவங்க? தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு உரியவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மைண்டை நல்லா அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாத யோசனைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிடணும்? தூக்கி போட்டுறணும். இதெல்லாம் நம்முடைய பொறுப்பு. நான் அந்த கட்சியை சேர்ந்தவன். எனக்கு தெரிஞ்சு நிறைய கிறிஸ்தவங்களே இப்போ அரசியல் சூடு பிடிக்குது இல்லைங்களா? இப்போ எலெக்ஷன் சூடு பிடிக்கிறனால எல்லாரும் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு பாலிடிக்ஸ் பேசி பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு, இன்னொருத்தர் இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனால் 2 பேருமே அறிவு கெட்டவனுங்க. 2 பேரும் தேவராஜ்யத்துக்காக வாழ்றோன்ற நோக்கத்தை விட்டுட்டு என்ன பண்றாங்க? இந்த உலகத்துல அழிந்து போகக்கூடிய ஒரு கட்சிக்காக அவர்கள் பேசிக்கொண்டு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்லும் போது தானியேல் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்றார். எடுத்து வாசிப்போமா? தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனம். தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். திரும்ப எல்லாரும் போதும், அது மட்டும்தான், சத்தமா சேர்ந்து வாசிப்போமா? அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். எந்த ராஜாக்கள்? அது முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்ததான ராஜாக்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே இயேசு உள்ள வந்தப்பயே பிதாவுனுடைய சித்தத்துல ஒரு காரியம் தீர்மானிக்கப்பட்டுருச்சு. என்னன்னா, இயேசுவின் மூலமாய் என்னுடைய ராஜ்யத்திற்குரிய மக்களை நான் என்ன பண்ண போறேன்? சேர்த்து கொள்ள போகிறேன். அவர் சிலுவையிலே பலியாகும் பொழுது, ரத்தத்தை சிந்தும் பொழுது, அந்த ரத்தத்தை பார்த்து விசுவாசித்து அவர் பேரில் பற்றுதலாய் இருந்து அவரை நோக்கி பார்க்கிற எல்லோரும் எங்க வர போறாங்க? இயேசுவினிடத்துல வர போறாங்க. இயேசுவினிடத்துல வருகிறவங்க எல்லாரும் உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அவர்கள் வேறொரு ராஜ்யத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அந்த ராஜ்யத்தினுடைய நேச்சர், சுபாவம் என்னங்க? அழிவில்லாத ராஜ்யம். சொல்லுங்க, என்ன ராஜ்யம்? ஏன்னா நம்ம இங்க பார்க்கக்கூடிய ராஜ்யத்துக்கு ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, கட்டடம் இருக்குது, லெஜிஸ்லேஷன் இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சீக்கிரத்தில் என்ன ஆயிடும்? அழிந்து போகும். கட்டடம் அழிஞ்சிரும். ஈவன் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனையே மாற்றி எழுதுவதற்கு நிறைய தந்திரமான செயல்களை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதெல்லாமே மாறும். ஆனா நம்ம எதற்காக வாழ்றோம்? அழியாத ராஜ்யத்திற்காக. ஃபர்ஸ்ட் இது நல்லா உங்க மைண்டுக்குள்ள வாங்கிக்கோங்க. அப்பதான் நான் சொல்ல போற 3 விஷயம் உங்க மண்டைக்கு புரியும். நான் சொல்றது புரியுதா? எந்த காலத்துல வாழ்றோம்? கடைசி காலத்துல வாழ்றோம். கடைசி காலத்துல என்ன செய்யணுமா? நம்ம தேவ சித்தத்துக்கு ஒருங்கிணைஞ்சிருக்கணும். 2வதா, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் வாழ்றேன்ற எண்ணம் மாத்திரம்தான் என்னுடைய சிந்தையில் இருக்கணும். மற்றபடி தோன்றுகிற எல்லா எண்ணங்களும் என்ன பண்ணிடணும்? வரலாம். அது உடனடியா நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்?
நம்ம வெளியேற்றி கொண்டே இருக்க வேண்டும். சரி, இப்போ இது புரிஞ்சிச்சுன்னா அடுத்து நான் சொல்ல போறதான இந்த 3 காரியங்கள் என்ன நோக்கத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ முதலாவது முதல் நோக்கம் எதற்காக நம்ம வாழ்றோம் அப்படின்னா, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நாம் வாழ்றோம். we are living for the gospel. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பல இடங்களில் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது சுவிசேஷத்தை பத்தி தான் சொன்னார் இல்லையா? பாருங்க, மத்தேயு கடைசி அதிகாரத்தை எடுப்போம், 28 18 இருந்து வாசிப்போம். வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, நாம் கடைசி நாட்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது ரெண்டாவது, முதலாவது சுவிசேஷத்தை வாழணும். சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? வாழணும். ஏங்க நான் சொல்றது புரியுதா? சுவிசேஷத்தின்படி வாழணும். சுவிசேஷம் எனக்கு என்ன நற்செய்தி. என்ன நற்செய்தி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், மரித்தார், என் பாவங்களை கழுவினார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார், பரலோகத்தில் இருக்கிறார், திரும்ப வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷத்தினுடைய ஒரே லைன். இப்போ இதை ரிஃப்ளெக்ட், இதை வெளிப்படுத்துகிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கா அப்படின்னா மேபி நம்ம சொல்லலாம், ஓகேங்க இயேசுவை நம்புறேன், இயேசு சாமி தான் தெய்வம், ஒத்துக்கிறேன். ஆனா இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்றேனா? அதுதான் ஏசப்பா கேட்கிறாரு. சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வேறு, சுவிசேஷத்தை நம்புவது வேறு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சுவிசேஷத்தை வெளிப்படுத்துவது வேறு, சுவிசேஷத்தை நம்புவது வேறு. நம்புறதுன்னா என்ன அர்த்தம்? நம்புறதுன்னா இயேசு இருக்கிறார், இயேசு கடவுள், அவர் உலகத்தின் ரட்சகர், இதெல்லாம் நான் நம்புறேன். ஆனா சுவிசேஷத்தின்படி வாழ்றோமா அப்படின்னா இல்லை. அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன், ஆனாலும் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவில்லை. அது கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்குங்களா? தேவனுடைய பலனாய் இருக்கிறது. அழிவுள்ளவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ do you live the gospel? நீங்க சுவிசேஷத்தை வாழ்றீங்களா? இந்த கேள்வி நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கிறேன். அடுத்ததா இதே மத்தேயு 24வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். அங்க 14வது வசனத்தை வாசிப்போம். வாசிக்கலாமா? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்ப அடுத்த இன்னொரு கேள்வி. நம்ம நேத்து ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன், சரிங்களா? அந்த கூட்டம் அது ஒரு பெங்களூர் சிட்டியில் ஒரு ஆலயத்தில் தான் நடந்தது. அந்த ஆலயத்தில் இருந்ததான கூட்டத்தில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசினா மக்கள்லாம் அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோன்னு ஒன்று ஒரு ஒரு உற்சாகம் வருது பாருங்க. எங்கேருந்து தான் அப்படி ஆத்தும பாரம் வருதோ தெரியல, அப்படி ஒரு ஆத்தும பாரம். ஆனால் காலையில் நான் பேசினது அவங்களுடைய ஆத்மா, தனிப்பட்ட ஆத்மாவை பற்றி பேசினேன். நிறைய பேர் கவனிச்சாங்க. பெங்களூர்லேயும் நம்ம சர்ச்சு மாதிரி ஒரு கால்வாசி பேர் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நான் யோசித்தேன், இது உலகமெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளின் வியாதி. தூங்குவது திருச்சபையின் வியாதி. எந்த தேசத்தில் போய் பிரசங்கம் பண்ணாலும் சர்ச்சில் தூங்குறவன் இருக்க தான் செய்கிறான். இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, அவங்க எல்லாம் மிஷினரிகளை தாங்குறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, ஊழியம் சுவிசேஷ ஊழியம் பண்ணுறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் வியாதியஸ்தர்களுக்கு ஜாம் பண்ணுறாங்க, மன்றாடி ஊக்கமாக ஜாம் பண்ணுறாங்க. டேய், ஆத்துமாவே கெட்டுக்கிட்டு இருக்குது,
நீ ஏன் உன்னுடைய சகோதரனை மன்னிக்க முடியல, நீ ஏன் உங்க குடும்பத்துல இன்னும் பெரிய பிரச்சனையிலையும் போராட்டத்தை அதை பத்தி சொன்னா ஒருத்தனுக்குமே மண்டையில ஏற மாட்டேனுது. அதனாலதான் ஏசப்பா இன்னொரு வசனமும் சொல்லிட்டு, இந்த பக்கம் சுவிசேஷத்தை பத்தி சொல்றாரு, இன்னொரு பக்கம் சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுசும் போய் சுவிசேஷத்தை சொல்லி உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய சொந்த ஜீவனை, அவனுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? முக்கியம்தான், சுவிசேஷம் சொல்றது முக்கியம்தான். நம்ம சரியில்லாம சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது. வாயை ஜிப்பு போட்டு மூடிருங்க, வாயவே திறக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில சாட்சி இல்லைன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு நமக்கு அருகதையே இல்லை. இப்போ ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் அதுதான் நமக்கு பிரசங்கிக்குது. பிஃபோர் ப்ரீச்சிங் ஆர் யூ லிவிங்? நீங்கள் பிரசங்கிப்பதுக்கு முன்பதாக அதை வாழ்கிறீர்களா? அதுதான். ஸோ அப்போ காஸ்பல், ஆர் யூ லிவிங் த காஸ்பல்? இப்போ ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக, சுவிசேஷமாக இல்லை, சாட்சியாக. ஏன்னா நீங்க சாட்சியா இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எங்க அப்படித்தானே போட்டிருக்கு, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷம் பிரசங்கம் பண்றது, இப்போ நான் ஒரு விஷயத்த என் மண்டையில ஏத்திக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றது வேற. அது தகவல் கடத்துவதுன்னு சொல்லுவோம், பாசிங் தி இன்ஃபர்மேஷன். எனக்கு கிடைச்ச தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வேலையை செய்யறதுக்கு ஏசப்பா நம்மளை கூப்பிடல. ஏசப்பா நம்மளை எதுக்கு கூப்பிட்டுருக்காரு தெரியுமா? அந்த சாட்சியா ஃபர்ஸ்ட் நான் வாழணும், அதுக்கப்புறம் என்னைய பத்தி நீயே சொல்லு. ஆத்துமா சரியில்லை, என்னுடைய இருதயம் சரியில்லை, சிந்தையில் அவ்வளோ குழப்பம், வாழ்க்கை இன்னும் மாற்றப்படலை, தேவன் எதிர்பார்க்கிற மறுரூபமாகுதல் என் சிந்தையில் நடக்கலை, நான் சாட்சியை பிரசங்கிக்க முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் தோற்று போனவனா இருக்கிறேன். ஸோ நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் நோக்கம் என்னவா இருக்குதுங்க? சுவிசேஷத்திற்காக வாழுதல், சுவிசேஷத்தின் படி வாழுதல். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்துல நம்ம தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மாதிரி முட்டாள் வேலை யாருமே கிடையாது. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, வாசிப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10:5. எல்லாரும் எடுங்க, நீதிமொழிகள் 10:5 வாசிப்போமா? கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாமா? கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். இப்போ ஆண்டவருக்கு நீங்க எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்க விரும்புறீங்க? பில்லியை நினைச்சு அவர் பெருமை பண்ணுமா? ஐயோ பில்லி அவன் பேரே சொல்லாத, அவன் பேரை கேட்டாலும் எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் இருக்கணுமா? இப்போ நான் தேவனுக்கு மகிமையை தருகிறவனா இருக்கிறேனா, இல்ல தேவனுக்கு லட்சை அவமானத்தை ஏற்படுத்துறவனா? எவன் அவமானத்தை ஏற்படுத்துறானா? வேலை செய்யற ஒரு காலம்னு ஒண்ணு இருக்கு, அறுப்பு காலம், அறுவடை செய்யற காலம். அந்த டைம்ல இவர் ஜாலியா ரூம்ல படுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. சாட்சியாய் வாழ வேண்டிய காலத்திலே சாட்சியா வாழலனா இந்த மகனுக்கு தான் நம்ம ஒப்பிடப்படுறோம். அறுப்பு காலத்தில் தூங்கி கொண்டிருக்கிற மகன், அவனால், அந்த மகனால், அந்த மகளால் தேவனுக்கு தேவனுக்கு அவமானம். சாட்சியை நம்ம இல்லாத பட்சத்துல, சாட்சியா இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்றோங்க? நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் சேர்த்து வச்சோமோ எதுவுமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க பணம் சேர்த்து வச்சிருக்கலாம், அந்தஸ்து சேர்த்து வச்சிருக்கலாம், உங்களுடைய லெகசி, உங்களுடைய பூர்வீகம் பெரிய பூர்வீகமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் சாட்சியை இழந்தீர்கள் என்று சொன்னால் இது எல்லாம் உங்களுக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு காரியமா போயிடும். இப்போ கடைசி காலங்களில் நம்ம இருக்கிறோம், நான் அதை சொல்லியிருக்கேன். இப்போ கடைசி காலத்துல நம்முடைய முதல் நோக்கம் என்ன? சாட்சி, சுவிசேஷத்தின்படி, சுவிசேஷத்திற்காக சுவிசேஷத்தின்படி வாழுதல். அதுலயும் ரொம்ப முக்கியமானது, நம்ம அறுவடையின் காலங்களிலே இருக்கிறோம். அறுவடையின் காலம்னா என்ன? இருள், அந்தகாரம் ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு மத்தியிலே வெளிச்சமாய் வாழ்ந்து இயேசுவை வெளிப்படுத்தி அநேகரை தேவன் பக்கமாய் திருப்புகிற ஒரு வேலைக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேலையை நம்ம ஒழுங்கா செய்யலனா நம்ம தேவனுக்கு எதை கொண்டு வரோமா? அவமானத்தை ஏற்படுத்துகிறோம். இந்த விஷயத்தை நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. ரெண்டாவது விஷயம்,
இந்த கடைசி காலங்களில் இன்னொரு விஷயமும் நடக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதே மத்தேயு 24வது அதிகாரத்தை திருப்புவோம். அங்க 15 மத்தேயு 24, ஏசப்பா கடைசி காலங்களை பற்றி நிறைய ப்ராஃபட்டிக்கெல்லாம் நிறைய பேசுறாரு. அதுல ஒரு பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 24 15 வரைக்கும் வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போக கடவர்கள். இப்போ நம்ம பார்த்தது சாட்சி, இதெல்லாமே யாருக்கு பொருந்தது? நமக்கு பொருத்தமான காரியம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது நமக்கு பொருந்தாத ஒரு காரியம். பொருந்தாத காரியம்னா இது நமக்கு தேவையானது தான், ஆனா நம்மளுடைய டெரிட்டரி கிடையாது. இது எந்த இடத்தை பத்தி ஏசப்பா ஒரு அறிகுறியா சொல்றாருன்னா, இஸ்ரவேல் தேசத்தை பத்தி சொல்றாரு. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த இஸ்ரவேலை பற்றி சொல்லும் பொழுது அதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் த வேர்ல்ட் டைம் கிளாக் ஃபார் த இயர் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருடத்தினுடைய கடைசி காலங்களுக்கான ஒரு கடிகாரம் அப்படின்னு இஸ்ரவேலை சொல்லுவாங்க. இஸ்ரவேலை நீங்க பார்த்து கவனிச்சிங்கன்னா, இஸ்ரவேல்ல நடக்கிற அரசியல் மாற்றங்கள், இஸ்ரவேல்ல நடக்கிறதான சூழல்கள், அதை சுற்றி இருக்கிறதான விரோதிகள், அங்க நடக்கிற யுத்தம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். கடைசி காலம் என்பது என்ன ஆயிட்டு இருக்குது? இட் இஸ் வெரி க்ளோஸ். 12 மணி ஆனா அடுத்த நாள் ஆக போதுன்றோம். இப்போ 10 மணி ஆகும்போது என்ன சொல்றோம்? இன்னும் 2 மணி நேரம் தாங்க இருக்குது. என்ன ஆகுது? 12 மணி வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? அடுத்த நாள் வந்துடும் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு இஸ்ரவேல் இருக்கிறது. இந்த முழு உலகத்திற்கும் ஒரு கடிகாரம்னா அது எந்த தேசம்? இஸ்ரவேல் தேசம். ஏன்னா இஸ்ரவேல தான் கர்த்தர் வாக்கு பண்ணப்பட்ட தேசமாக அழைத்து, இஸ்ரவேல் மூலமாக தான் ரட்சிப்பை என்ன பண்றாருங்க? முழு உலகத்திற்கும் தருகிறார். நம்ம இஸ்ரவேலுக்குரியவங்க கிடையாது, ஆனா இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும்படியும் நமக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததா இஸ்ரவேலினுடைய காரியங்களை நம்ம கவனிக்கணும்னு கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கணும், இஸ்ரவேலை கவனிச்சு பார்க்கணும் என்ன நடக்குது. நமக்கு நம்ம ஊர்ல நடக்கிறதே தெரியல, அப்புறம் எங்க இஸ்ரவேலுக்கு நம்ம போறது? ஆனா உண்மையாலுமே தேவ பிள்ளைகள் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இப்போ இந்த இஸ்ரவேல்ல இன்னும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு விஷயத்தை பத்தி கர்த்தர் சொல்றார். ஸோ இது 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடைசி காலங்களிலே நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை ரோமர் 11வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 11வது அதிகாரம் 25 26 வரைக்கும் வாசிக்க போறோம். 25 26 சேர்ந்து வாசிப்போமா? மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். வாசிங்க. அது என்னவெனில், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். போதும். இப்போ இங்க கவனிங்க, என்ன சொல்றாருன்னா, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் இஸ்ரவேலை தாண்டி இருக்கிற மற்ற தேசங்கள்ல ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாம் உள்ள சேர்ற வரைக்கும் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடின மனது உண்டாயிருக்கும். நம்ம இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்றோம். இஸ்ரவேல்ல தான் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துல தான் பிறந்து, யூத கோத்திரத்தில் பிறந்து இஸ்ரவேல் தேசத்தில் மரித்து, அதெல்லாம் நமக்கு தெரியும், வரலாறு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அங்கே இருக்கிறதான மக்களே என்ன பண்ணல? இன்னும் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இன்ஃபேக்ட் ஏசப்பா எப்படி சொல்றாருன்னா, அங்கே இருக்கிறவங்க இன்னும் என்ன ஆவாங்க? கடினமாவாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாலும் வாழ்ந்து காட்டினாலும் அவங்க மண்டைக்கு ஏறவே ஏறாது. ஏன்னா இருதயத்தில் என்ன இருக்குது? கடினம் இருக்குது. எது வரைக்கும் அந்த கடினத்தை கர்த்தர் அனுமதிப்பாரா? சொல்லுங்க. வெளியில் இருக்கிறதான ஜனங்க யாரு? நீங்க, நானு, நம்மள மாதிரி ஏசப்பாவை அறியாம இந்த பூமியில இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லாம் தேவனுடைய ரட்சிப்பை பார்க்கிற வரைக்கும் இஸ்ரவேல்ல ஒரு கூட்டம் எப்படி இருப்பாங்க? கடினமா தான் இருப்பாங்க. ஆனா இஸ்ரவேல் அனைத்தையும் ரட்சிக்கிறது தான் யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்படுறதுதான் தேவனுடைய விருப்பமும் சித்தமும் கூட. ஆனா யாரு தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு, மீட்பு என்பது கிடையவே கிடையாது. இப்போ 2வது நாம் கவனிக்க வேண்டியது, இஸ்ரவேலுக்காக நம்ம
அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தாட்டவனாச்சும் எருசலேமினுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கடைசி நாட்களில் நம்ம செய்யக்கூடிய செகண்ட் பர்பஸ் என்னன்னா, praying for the restoration of Israel. இஸ்ரவேலினுடைய மீட்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்திய தேசத்துக்கு ஜெபிக்கிறோம், நல்லதுதான். அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலினுடைய மீட்பிற்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா கடைசி காலத்தில் இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நியமனம். இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதற்கு நம்ம கண்டிப்பாக இஸ்ரவேலுக்காக நாங்கள் எப்பயுமே என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நான் ஜெபிப்பேன். ஒரு வார்த்தை, எவ்வளோ பிஸியான ப்ரேயராக இருந்தாலும், எசப்பா இஸ்ரவேலின் எருசலேமின் சமாதானத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இறங்குவீராக. எல்லா ஜெபத்திலையுமே இதை நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லி ஜெபிக்கணும், இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா கடைசி காலங்களிலே அதற்காக தான் அழைக்கப்பட்டோம். ஸோ முதல்ல எதற்காக அழைக்கப்பட்டோம்னு சொன்னேன், சுவிசேஷத்தை வாழ்ந்து சுவிசேஷத்திற்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ரெண்டாவதா இஸ்ரவேலுக்காக ஜெபிப்பதற்காக. கடைசி காலங்களில் நம்முடைய பிரேயர் கண்டிப்பா இஸ்ரவேலுக்காக இருக்கணும். யோவேலில் கூட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவேல் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இஸ்ரவேல் எடுத்துட்டீங்களா? யோவேல் 3:1-2. இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும் அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்திற்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தமும் அங்கே அவர்களோடே வழக்காடுவேன். ஸோ கர்த்தர் இஸ்ரவேலுக்கும் என்ன பண்ணுவாருங்களாம், நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். இஸ்ரவேல் என்றனால என் ஜனம் அப்படின்லாம் ஆண்டவர் விட்டுற மாட்டார். இஸ்ரவேலுக்கும் என்ன உண்டுங்க, நியாய தீர்ப்பு உண்டு. அதுதான் அக்காலத்திலே பாருங்க, அவர்களுடைய சிறையிருப்பை நான் திரும்பும் அந்நாட்களிலே அக்காலத்திலே நாங்கள் அவங்கள விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம எல்லாருமே இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸோ முதல்ல சுவிசேஷத்தின்படி வாழணும். ரெண்டாவதா இஸ்ரவேலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 6-8 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மூணாவதா எதை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, கடைசி காலத்துல திருச்சபை, த சர்ச் as a bride, மணவாட்டியாகிய திருச்சபை தன்னை துரிதமாக ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய காலம். ஸோ இந்த கடைசி காலத்தில் 3 விஷயம் செய்கிறோம். ஃபர்ஸ்ட், தனிப்பட்ட வாழ்க்கையில சாட்சி, சுவிசேஷம், சுவிசேஷத்தை வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குதான்னு செக் பண்ணணும். ரெண்டாவதா இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோமா. மூன்றாவதா நம்ம எல்லாரும் இப்ப எங்க உட்கார்ந்துருக்கிறோம், சபையில உட்கார்ந்துருக்கிறோம். சபை என்கிற சரீரத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த சர்ச்சில் நான் இருக்கிறேன், ஆனா சர்ச்சு போற வேகத்துக்கு நான் போறேனா? சர்ச்சு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த ஆயத்தத்துல என்னுடைய பங்கு இருக்கிறதா? இது 3 தான் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப நம்ம தியானத்திற்கு வர வேண்டிய 3 கேள்விகள் இதுதான். கடைசி நாட்கள்ல கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதும் இதுதான். தனிப்பட்ட வாழ்க்கை, இஸ்ரவேலின் ரட்சிப்பு, மூன்றாவதா சபையினுடைய ஆயத்தம். இப்போ as a part of the church, சபையினுடைய பங்குள்ளவங்களா இருக்கிற நீங்க
சபையினுடைய செயல்பாடுகளில் பங்கு பெறுறது வேற. அதாவதுங்க, இப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுறேனே, 1ஆம் தேதி காலையில் வந்துடுவேன், செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த வருஷம் ஆராதனை ஆரம்பிச்சோமே அதுக்கு நான் அதுக்கும் வந்துடுவேன். இப்படி ஆராதனைகளுக்கு டைமுக்கு வர்றதோ இது பற்றி மாத்திரம் இல்லை, அதுவும் ஒரு பார்ட்டு. ஆனால் ரொம்ப முக்கியமாக இங்கே போதிக்கப்படுகிற போதனைகள், சொல்லப்படுகிற சத்தியங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறதா? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்றது இங்கேருந்து போகும்போதே மறந்துட்டோம்னா அப்புறம் எப்படி நாளைக்கு ஞாபகம் வரும்? எப்படி அடுத்த வாரத்தில் யோசிச்சு பார்ப்போம்? நான் சொல்றது புரியுதுங்களா? இங்க சபையில நம்ம என்ன போதிக்கிறோம்? கதை அடிக்கிறோமா? நம்ம இங்க என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு இல்லாம நம்ம இங்க வந்து உட்காந்துருக்கோமா? இல்லை. நம்மளுடைய பக்தி விருத்திக்காக, சபையினுடைய பரிசுத்தத்திற்காக நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம், ஆலோசனைகளை கேட்கிறோம், தியானிக்கிறோம், வசனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். என்ன நோக்கம்? சபையில் இருக்கிற நம்ம எல்லாரும் பரிசுத்தப்பட வேண்டும். தி ஒன்லி இன்டென்ஷன் ஃபார் த சர்ச். சபையினுடைய ஒரே நோக்கம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருமணத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாக நாம் மாற வேண்டும். கரைதிரை இல்லாத மணவாட்டியா மாறணுன்றதுதான். இப்போ இதுல உங்களுடைய பங்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய பங்கு எப்படி இருக்குது? இதுல நீங்க எந்த அளவுக்கு மனப்பூர்வமா இதுல பங்கெடுக்கிறீங்க? சர்ச்சில் நீங்க எத்தனை பேர் மனப்பூர்வமா வரீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கையை நீங்க தூக்க வேணாம், உங்களுக்குள்ளே ஒரு பதில் இருக்கும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சர்ச்சுக்கு நான் மனசார வரனா, இல்ல ஞாயிற்றுக்கிழமை போகணும்னு வரனா, இல்ல இந்த சர்ச்சில் வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்ற ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்குதா? இல்லை இந்த சர்ச்சில் நான் திருவிருந்து எடுக்கிறேன் அதனால வேற வழி இல்லாமல் நான் போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது நிபந்தனைக்கு உட்பட்டவங்களா நீங்கள் வரீங்களா? இல்லை எதற்காக நீங்கள் வரீங்க? இப்போ இந்த சபையில் நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன், ஓகே. ஆனால் சபையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு? காணிக்கை கொடுக்கணும், அதை பண்ணணும். இது இல்லை. என்ன எதிர்பார்ப்பு? இந்த சபையை குறித்து கர்த்தர் என்னென்னலாம் பேசுகிறாரோ அதை நல்லா காதில் வாங்கி மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அதற்கு ஏற்ற கனிகளை நான் கொடுக்கணும், அதற்கு ஏற்ற மாற்றத்தை எனக்குள்ள நான் வெளிப்படுத்தணும். இதற்காக தான் நம்ம சர்ச்சுக்கு வரோம். ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, இதை யோசிக்கிறதே கிடையாது. சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? எதுக்குங்க வரோம்? டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கா? ஜாலியாக அப்படியே உட்காந்து எல்லாருடைய முகத்தையும் பார்த்துட்டு போகிறதுக்கா? இல்லை. எதுக்காக வரோம்? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது தவறணும்னா நம்ம மனசு குத்தும் உள்ள. நான் பேசுறது உங்கள் காதில் விழுந்து மண்டையில் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக மனசு குத்தும். நான் உண்மையாலுமே எதுக்கு நான் ஆராதனைக்கு வருகிறேன்? உண்மையாலுமே இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைக்கு நான் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? இல்லை என்னுடைய வாழ்க்கை இன்னும் எப்படி பழைய நிலைமையில் இருக்கிறதோ அப்படியே தான் இருக்குது, இல்லை இன்னும் மோசமாகிக்கிட்டே போதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போது நம்மளுடைய சபையில் நம்ம போதிக்கிறதான காரியங்களை குறித்து நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக கேட்கிறோம்? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தும் பொழுது அவர் தம்முடைய மணவாட்டியாக நம்மை நியமித்து கொண்டார். கல்யாணம் இன்னும் ஆகலை, நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. we've been betrothed. நாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கு? யாருக்குங்க? இயேசுவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிப்போமா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், சத்தமா வாசிப்போமா, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். பவுல் பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டி உதையெல்லாம் வாங்கி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு திருச்சபைகளை உருவாக்கி அந்த திருச்சபையில நல்ல விசுவாசிகள், நல்ல தரமான விசுவாசிகளா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்.
இப்போ அந்த மாதிரி உருவாக்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் கொரிந்துன்ற பட்டணத்துக்கு என்ன பண்றாரு, லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டர்ல அவர் சொல்ற ஒரு காரியம் தான், உங்களை நான் எப்படி ஆயத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பெண், ஒரு கன்னி பெண், ஒரு அப்பா திருமண வயசுல இருக்கிற ஒரு பெண்ணை எவ்வளவு பத்திரமா பார்த்துப்பார். ஆமாவா இல்லையா? அதுவும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா அந்த பெண்ணை என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டை விட்டே வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஆமா தானேங்க? ஊருக்கு கூட போக விட மாட்டாங்க. விருந்தாளிங்க வந்தா, ஏய் நீ வந்து பிள்ளைய பார்த்துட்டு போ, நான்லாம் பிள்ளைய என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா அம்மா அப்பாவுடைய பொறுப்பு என்ன. அதுவும் அப்பா எப்படி இருப்பாருங்க, பொண்ணு மேல கண்ணும் கருத்துமா இருப்பாரு. ஏன்னா அந்த அந்த பெண் மணமகனுக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறா. அந்த திருமண நாள் வரைக்கும், அதாவது என்னுடைய பொறுப்பு என்ன பொறுப்பு, இந்த பொண்ணை பத்திரமா பாதுகாத்து, வியாதி இல்லாம, பயம் இல்லாம, பரிசுத்தமா அந்த பிள்ளைய பாதுகாத்து, அந்த மணந்து கொண்டிருக்கிற அந்த பையனுக்கு என்ன பண்ணணும், நான் கட்டி கொடுக்கணும். அது வரைக்கும் இந்த பெண்ணை பத்திரமா பார்த்துக்கிறது யாருடைய வேலை, அப்பாவுடைய வேலை. இப்ப அதே மாதிரி தான் சபையில் இருக்கிற போதகருக்கும் மெய்ப்பொருக்கும் என்ன பண்றாரு, கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் இங்கிருந்து இந்த மைக்கில் உங்ககிட்ட மெனக்கட்டு சபையை பற்றி, போதனையை பற்றி இவ்வளவு பேசுறதுக்கான காரணம் என்ன? ஏன் நான் பேசணும்? ஏன்னா என்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு? சபையை கலங்கமில்லாத பரிசுத்த கன்னியாக, ஒரு வர்ஜினா இந்த சபையை யாருக்கு போய் பிரசன்ட் பண்ணணும்? ஜீசஸ் கிட்ட பிரசன்ட் பண்ணும். சிமிர்னா ஆலயத்துக்கு வர்ற விசுவாசிகளை, கர்த்தாவே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சரியாதான் ஆலோசனை கொடுத்தேன், சரியாதான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன், நீங்க சொன்னதை தான் சொன்னேன், அதை சொல்லி அவங்கள என்ன பண்ணியாச்சு, உங்க வருகைக்கு ஆயத்தம் பண்ணி இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லி, ஊழியக்காரன் நான், அப்பா, இதுக்கு முன்னாடி இருந்த எங்க தாத்தா, ஊழியக்காரங்களா இந்த சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுதான் அவங்களுடைய வேலை. சபைக்காக ஜெபிப்பதும், சபையை பரிசுத்தப்படுத்துவதும், சபையினுடைய பக்தி விருத்திக்காக, வளர்ச்சிக்காக அவங்க ஏதோ ஒரு காரியம், ஜெபம் பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க, மீட்டிங், இதெல்லாமே எதற்காக? சபை எவ்விதத்தினாலாவது பரிசுத்தப்பட வேண்டும், சபை தன்னைத்தானே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம போய் எங்க போய் நிற்க போறோம்? மணவாளனுக்கு முன்பதாக இந்த சபை கலங்கமில்லாத கன்னிகையாக கொடுக்கப்படுகிறது. அதற்காக தான் நம்ம ஆயத்தமாயிட்டு இருக்கோம். இப்போ இந்த பெரிய வேலையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் செஞ்சார். அதே மாதிரி வேலையை தான் எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் விரும்பி இந்த வேலையை எடுக்கல, கர்த்தரை நீ கூப்பிட்டு இழுத்துட்டு வந்து இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கிறார். சரிங்களா? ஸோ அதனால இவர் ஏதோ விரும்பி, இவருக்கு ரொம்ப ஆசைப்பட்ட வேலை போலங்க, ரொம்ப இதாக இருக்கிறான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. எனக்கும் நிறைய நேரம் சோர்வு வந்தாலும் என் மண்டையில் எனக்கு ஓடுற ஒரு யோசனை என்ன தெரியுங்களா? நம்முடைய பொறுப்பு என்ன? வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி? பொறுப்பை பற்றி நினைச்ச உடனே அப்படியே ஒரு பேஷன் வந்துடும். எப்பயுமே பேஷன் வந்து பொறுப்பாக மாறாது, பொறுப்பு தான் பேஷனாக மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் பேஷன்ன்றது ஒரு எமோஷன் ஆகிடுது இல்லையா? அது உணர்ச்சியின் அடிப்படையில் இருந்தோம்னா சில நேரம் என்ன ஆகிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அன்னைக்கு கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இப்போ குழந்தைய வளர்க்குற ஒரு தாய் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சர்ச்சில் நிறைய சிறு குழந்தைகளை வளர்க்குற தாய்மார்கள் இருக்கிறீங்க. உங்கள் குழந்தைக்கு ஒரு 8 மாதம்னு வச்சுப்போம், பயங்கரமாக குழந்தை சாப்பாட்டுக்கு அழுகுது. ஆனால் உங்களுக்கு பயங்கரமாக காய்ச்சல் 104 டிகிரி கொதின்னு கொதிக்குது, அழுதுகிட்டே கடை, நானே இங்கே காய்ச்சல் இருக்கிறேன், உனக்கு என்ன அழுக அப்படின்னு இருப்பீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 108 டிகிரியாக இருந்தாலும் நேராக போய் அப்படியே தத்தி தாவி 4 கால் பாய்ச்சலில் கூட கிச்சனுக்கு போய் பாலை வச்சு ஏதோ ஒன்று வச்சு குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்க. ஏன்? எதனால? பாசம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் தாய், உங்கள் மேலே அது ஒரு பொறுப்பு, அதனால நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அன்பு பாசம்லாம் அது உள்ளே இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? பொறுப்பு. இப்போ இதே மாதிரி தான் எனக்கு சில நேரம் பிரசங்கம் பண்ணுனே தோணாது. சில நேரம் நம்ம மக்கள் தூங்குறத பார்த்தா, சை இவங்களுக்கு என்னத்துக்குறா பிரசங்கம் பண்ணணும், என்ன தூங்கினே இருக்கிறாங்க இவங்க, என்ன கதையை அடிக்கிறேன், எதுக்கு தூக்கம் வருது அப்படின்னு கோபம் வந்தாலும் மனசை எனக்கு நாளே நான் தேத்திக்குவேன். இல்லை, நம்ம யாரு? ஒரு அம்மா குழந்தைக்கு செய்கிற மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? நிதானமாக பொறுமையாக அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அழுகுறியம்மா, எனக்கே வேதனை, நீ என்ன அழுகுற அப்படின்னு அம்மா கோவப்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நான் கோவப்படாமல் என்ன பண்ணணும்? இதுக்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன்.
இதற்காக தான் ஊழியக்காரங்க, நான் இல்லை, நான் என்னோட சேர்த்து ஊழியக்காரங்க எல்லாருமே இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நேற்று கூட பேசிட்டு இருக்கும்போது பேசணும். அப்போ உண்மையாலுமே இருக்கிறதுலே கஷ்டமான ஊழியம் எது தெரியுங்களா? ஒரு சபைக்கு மெய்ப்பனாக போதகராக இருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு ஊழியம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருப்பாங்க. எல்லாத்தையும் அனுசரிக்கணும், எல்லாத்துக்கும் ஆலோசனை கொடுக்கணும், கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும். இந்த பக்கம் கண்டிக்கும் போது இந்த பக்கம் பிள்ளை அழுவும், ஐயோ என்னைய திட்டுறாங்க, ஏப்பா உன்னைய திட்டலாமா, இந்த பிள்ளைய திட்டலாமா அப்படின்னு. இந்த பக்கம் கொஞ்சுனா இந்த பக்கம் இந்த பிள்ளை பிச்சுக்கிட்டு ஓடும், என்ன கொஞ்சுறீங்க அப்படின்னு. இத்தனை 10 பிள்ளைங்களை வச்சு ஒரு அம்மா மேய்ச்சா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதை விட பெரிய கஷ்டம்தான் இந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரனுடைய ஒரு வேலை. பவுல் அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கிறார். அதை தான் அவருங்க சொல்றாரு. உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமுள்ள கன்னிகையா இந்த சர்ச்சை எங்க கொடுக்கணும்? ஏசப்பாக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் என் வேலை. அதை செஞ்சிட்டேன்னா இனி ஏசப்பா கூப்பிட்டுட்டு போய் அவர் என் தலைமையில் ஒரு கிரீடத்தை வச்சு என்ன சொல்லுவார்? நல்லது, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லுவார். இதுக்காக தான் நான் ஓடுறேன், வேற எதுக்காகவும் கிடையாது. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம், சுவிசேஷத்துக்காக வாழ்றது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் தனிப்பட்ட வாழ்க்கை. அடுத்த ரெண்டாவதா இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறது, ஓகே. ஆனால் மூணாவது விஷயத்துல மாத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு இதுல ஒரு 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 சிக்கல் ஒன்று இருக்கு. என்னன்னா, சபைன்றது ஒரு ஆள் கிடையாது. சபைன்றது பல பேர் கூடி வந்திருக்கிற இடம் இல்லையா? ஸோ இங்க பல பேர் கூடி வரும் பொழுது இங்க ஒரு மனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மனம் இல்லைன்னா சபையில எந்த ஒரு செயலையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நமக்குள்ள ஒரே ஆவியானவர் இருக்கிற ரைட்டு. அப்போ நம்மளுடைய யோசனை செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்கணுமா? ஒரே மாதிரி இருக்கணும். நீங்க யோசிக்கிறதே நானும் யோசிக்கணும், நீங்க செய்யணும்னு நினைக்கிறத நான் செஞ்சிடணும், நான் செய்யணும்னு நினைக்கிறத நீங்க செஞ்சிடணும். இது பேர் தான் ஒரு மனம். இந்த ஒரு மனத்தை வர விடாம தான் பிசாசு சபையை சுற்றி என்ன பண்றாங்க, பல பிரச்சனைகளை கொண்டு வராம். அப்போ நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி சரியா வச்சுட்டீங்கன்னா சபைக்கு வரும்போது உங்களுடைய கூடுகை எப்படி இருக்கும்? சரியா இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில சுவிசேஷத்தின்படி வாழாம இருந்தோம்னா சபைக்கு வந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, சபையினுடைய போதனைகளோடு நம்மளால ஒத்து போகவே முடியாது. சபையில பேசப்படுறது உங்களுக்கு உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சபையில பேசப்படுறது உங்களை காயப்படுத்துதா, காயப்பட்ட உங்களுடைய காயத்தை ஆற்றுகிறதா? யோசிச்சு பாருங்க. சபை காயங்களை கட்டுகிற இடமா இருக்கும். அப்போ காயப்படுற, இப்போ நான் என்ன பேசுறது காயப்படுறேன்னா அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும், சர்ச்சை செக் பண்ண முடியாது. ஏன்னா சர்ச்சுன்றது யாருடைய சரீரம்? இயேசுனுடைய சரீரம். இயேசுனுடைய சரீரத்தில் ஆராய்ச்சி பண்ணி இங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏசப்பானுடைய பாடி எப்பயுமே பெர்ஃபெக்ட் தான், பெர்ஃபெக்ஷனை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். இங்க நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அந்த பிரச்சனை இந்த மக்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், ஆனா சபையில ஒரு நாள் என்ன இருக்க முடியாது, பிரச்சனை. அப்படி சபையில பிரச்சனை இருந்ததுன்னா ஏசப்பா இந்த சபையில என்ன பண்ண மாட்டாருங்க, பிரியப்படவே மாட்டாரு. ஆனா கர்த்தர் நம்மளை நேசித்து நம்மளை இந்த சபையில சேர்த்து சபையை அவருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணும்படி வச்சிருக்கிறாருன்னா அப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு கனமான ஒரு நோக்கத்தை சபைக்காக வச்சிருக்கிறார். அப்போ சபையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் எங்க போனோம், எங்கெங்க போனோம்? தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் போனோம். தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்த்து கரெக்டா இருந்தாங்கன்னா சர்ச் எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறதே ஒரு 10 பேர், அந்த 10 பேர்ல ஒரு 4 பேருக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா சபையில கண்டிப்பா என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நம்ம எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட இத்தனை பேர் இருக்கிறோம். நம்மளுடைய சர்ச்சில் ரெகுலராக வர்றவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இருப்பாங்க. 150 மெம்பர்ஸ் நம்மளுடைய சர்ச்சில். இந்த 150 பேருக்குள்ளேயும் குழந்தையிலிருந்து பெரியவங்க எல்லாரும் சேர்த்து சொல்கிறேன், 150 பேருக்குள்ளேயும் கர்த்தர் என்ன தெரியுங்களா எதிர்பார்க்கிறாரு? ஒரே மனம், ஒன்னஸ் இன் த ஸ்பிரிட் அண்ட் மைண்ட். ஆவியிலும் சிந்தையிலும் ஒரு மனம். ஏன் ஒரு மனம் இருந்தாதான் பரிசுத்தத்திற்காக நம்ம ஆயத்தமாவோம், பரிசுத்தப்படுவோம், பரலோக ராஜ்யத்திற்காக நம்ம காத்திருப்போம். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சுவிசேஷத்தின்படி நான் வாழ்கிறேனா,
ஏசப்பா சொன்ன நியமனங்களுக்கு படி என்னுடைய வாழ்க்கை இசைந்து போகிறதா? கடைசி காலத்துல நான் வாழ்றேன். நான் எதற்காக வாழ்றேன்? என்ன காலத்துல இருக்கிறேன்? தேவ ராஜ்யத்திற்காக நான் வாழ்றேன். தேவ சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கேன். அப்போ இந்த நாட்கள் இந்த 3 காரியங்களை நம்ம எல்லாரும் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோம், நாம் எழுந்து நிற்போம், நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்க போகிறோம். கர்த்தாவே, எனக்கு நீர் இந்த நாளிலே உதவி செய்யுங்க. நிறைய நேரத்தில் நம்முடைய சபையில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா உடனே நம்ம சபையை குற்றம் சொல்லுவோம். ஊழியக்காரர் கூட பிரச்சனை வரலாம், ஊழியக்காரர்கிட்ட கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் சபையை நாம் குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் சபை ஊழியக்காரனுடையது அல்ல, சபை இயேசுவிற்கு உரியது. சபைக்கு தலையானவர் இயேசு தான். ஸோ அப்போ நம்ம சபையை குற்றம் சொன்னோன்னா, சர்ச்சை குற்றம் சொன்னோன்னா நம்ம ஏசப்பாவே குற்றம் சொல்கிற மாதிரி தான். அப்போது என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பிரச்சனை இருக்குதான்னு ஆராய்ந்து பார்க்கணும். ஏசப்பா சொன்ன எல்லா வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படுகிறேன்னா என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆவியானவரோடு இசைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? தேவனுடைய சித்தத்தை வைராக்கிய வாஞ்சையாய் நான் பின்தொடர்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி ஒருங்கிணைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா என்று சொல்லி நம்ம எல்லாருமே இந்த நாட்களில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 3 காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். கண்களை மூடுவோம், இதற்காக ஜெபிக்க போகிறோம். முதல் விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தாவே, நாங்கள் நிறைய நேரம் நாங்கள் தவறுகிற மனிதர்கள். எங்களுடைய மாம்சம் பலவீனமானது தான், ஆனால் எங்களுடைய ஆவியோ உற்சாகம் உள்ளதாக இருக்கிறது என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால இந்த நாளிலே இந்த மாம்சத்துல பலவீனம் நிறைஞ்ச இந்த மாம்சத்துல கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களில் இருக்கும் என்று சொன்னால் அதை எங்களை விட்டு அகற்றும். ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி காலங்களிலே கர்த்தாவே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள, தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து ரொம்ப எச்சரிக்கை உள்ளவங்களா நாங்கள் நிதானித்து பார்க்க, ஆராய்ந்து பார்க்க, எங்க தனிப்பட்ட இருதயத்திற்குள்ளும் சிந்தைகளுக்குள்ளும் ஓடுகிற யோசனைகளையும் நினைவுகளையும் நாங்கள் வரையறுத்து பார்த்து கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாதவைகளை எங்களை விட்டு அகற்றி பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படி, சுவிசேஷத்திற்காக வாடும்படி, சுவிசேஷத்தை பிரதிபலிக்கிறவர்களாய், இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுவீராக. கேட்போமா? தனிப்பட்ட வாழ்க்கை சரி செய்யப்படலைன்னா சபையை நம்ம குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். சர்ச்சில் அது குறை, இது குறை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. முதலாவது நம்மை சரி செய்து கொள்வோம். மற்றவரை குற்றப்படுத்துவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கர்த்தர் கொடுக்கல. மற்றவங்களை காயப்படுத்துவதற்கோ மற்றவர்களை குறை சொல்லுவதற்கோ தேவன் நமக்கு எந்த அனுமதியும் கொடுக்கவே இல்லை. கர்த்தர் சிட்சிக்கிற தேவன். அவர் நம்ம தவறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய உணர்த்துதலினாலே நம்மை சிட்சிப்பார். ஆகையினால் இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, என்னை தனிப்பட்ட விதத்திலே பரிசுத்தப்படுத்துகிறவரே, என்னுடைய சிந்தையை ஆராய்ந்து பாரும். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை என்னை விட்டு அகற்றும். என் இருதயத்தின் அறைகளில் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் மறைந்திருக்கும் என்று சொன்னால் அதை என்னை விட்டு அகற்றும். நான் பரிசுத்தம் இல்லாம மற்றவங்களை நான் குறை சொல்றது எந்த விதத்துல நியாயமே இல்லப்பா. எனக்கு அதை நீங்க இன்னைக்கு உணர்த்திருக்கிறீங்க. என்னுடைய பர்சனல் லைஃப்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நேர்மை உள்ளவனாய், தேவனுக்கு உகந்தவனாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே, நான் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கிறவனாய், கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தின்படி வாழ்கிறவனாய் என்னை மாற்றும். சுவிசேஷத்தை நான் நம்புவது வேறு, சுவிசேஷத்தின்படி வாழ்வது வேறு என்பதை நான் இந்த நாளிலே புரிந்து கொண்டேன். உங்களை நான் நம்பலாம், ஆனா உங்க வார்த்தையின்படி நான் வாழலனா அப்ப அது அந்த எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிடுமே. ஆகையினால தனிப்பட்ட விதத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் சீரமைத்துக் கொள்ள இப்பொழுதே கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். தனிப்பட்ட விதத்திலே நீர் உணர்த்துகிற காரியங்களுக்கு முழுவதுமாய் விட்டு கொடுக்கிற மனுஷனாய் நீர் என்னை மாற்றுவீராக. எல்லா விதமான சிந்தையினுடைய மாறுபாடான எண்ணங்கள் வெளியேறட்டும். இருதயத்தினுடைய கடின தன்மை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. அப்பா, நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்திலே தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க ஒரு நாள் 2 நாள் அல்ல, கர்த்தருடைய வருகையின் பரியந்தம், எங்களுடைய மரண நாளோ தேவனுடைய வருகையோ எது எங்களுக்கு முந்தி வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த நாள் வரை தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அதற்காக முயற்சி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எஸ், இரண்டாவதாக இஸ்ரவேலுக்காக நாம் ஜெபிப்போம்.
நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்முடைய 2 கரங்களை உயர்த்துங்களேன். உடைய 2 கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இஸ்ரவேலினுடைய சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமினுடைய அலங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்பா, எருசலேமினுடைய சமாதானம் உண்டாகட்டும். அப்பா, அப்பா, எருசலேம்ல தான் நீங்க வாக்கு பண்ணப்பட்ட இடம். அந்த இடத்தை, அந்த தேசத்தை நீங்க நேசிச்சீங்க. அப்பா, யாருமே இந்த உலகத்துல உங்களை விசுவாசிக்காத காலத்துல ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன் உங்களை விசுவாசிச்சான். அந்த காலம் துவங்கி இந்த காலம் வரைக்கும் வாக்கு மாறாதவரா அந்த தேசத்துக்காக கர்த்தாவே நீர் மனம் இறங்கி கர்த்தாவே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீரே. இந்த காலத்திலும் அப்பா, அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறதான அந்த மன கடினங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய சமாதானத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் நல்லா இருக்கும் பொழுது அதை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தான் ஆசீர்வாதம். இஸ்ரவேல் தேசத்தை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் புறஜாதிகளாகிய நாமும் அவரோடு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகா பெரிதான கிருபை இது. அதனால இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா, புறஜாதிகளாகிய எங்களை ஆபிரகாமுடைய சந்ததியிலே எவ்விதத்திற்கும் தொடர்பில்லாத எங்களை தெரிந்து கொண்டு உங்க ரத்தத்தினால எங்களை இஸ்ரவேலோட இணைச்சிட்டீங்க. இப்போ எங்களை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா நீங்க பாக்குறீங்க. அப்பா, நாங்க வேற ஜாதிக்காரங்க, வேற ஊருக்காரங்க, வேற தேசத்துக்காரங்களா இருந்தாலும் எங்களை ஒரே பிள்ளைகளாய் மாற்றி எங்களை அப்பா இஸ்ரவேலோடு இணைத்திருக்கிறீரே. இப்பொழுது இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, அவருடைய எல்லைகளிலே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. ரட்சிப்பு அந்த தேசத்திலே பூரணப்படுவதாக. ஆமென். அடுத்து 3வதாக சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா அந்த சபையில கர்த்தர் நம்மளை ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். இந்த 3வது நோக்கம் அதற்காக தான். இதனால தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். கர்த்தாவே, இந்த சபையில என்னை என்ன நோக்கத்திற்காக வச்சிருக்கிறீங்கப்பா? அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன். சபையை நீங்க பரிசுத்தமுள்ள ஒரு கன்னிகையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க அப்பா நீங்க ஊழியக்காரங்களை கொடுத்திருக்கிறீங்க. ஊழியக்காரனாகிய நான் இந்த நாள்ல நீங்க கொடுத்திருக்கிற இந்த சபைக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இங்க இருக்கிறதான இந்த சபையில அங்கமா இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, நாங்க எல்லாரும் ஒரே மனம் உள்ளவர்களாக, ஒரே ஆவி உடையவர்களாக, ஏசப்பா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு விட்டு கொடுக்கிற சரீரமாக எங்க சபையை மாற்றுங்கப்பா. கேட்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து கேளுங்களேன். சத்தமா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் மௌனமா இருக்கிறீங்க? அமைதலா இருக்க நம்ம வரல. நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். சபைனா இந்த கட்டிடம் இல்ல, இந்த சபையில கூடி இருக்கிற மக்கள், நம்ம எல்லாரும் தான் சபை. நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லுவோம், ஏசப்பா உங்களுக்கு பரிசுத்தம் உள்ளவங்களா எங்க சபையை மாற்றுங்க. நான் மட்டும் இல்ல, எங்க சபையில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படணும். எங்க சபை முழுவதும் உங்க வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டவங்களா நாங்க இருக்கணும். அதற்காக தான் நீங்க ரத்தத்தை சிந்துனீங்க. அதற்காக தான் அப்பா நீங்க திரும்ப வர போறீங்க. அப்பா, இன்னைக்கு அந்த சபைக்காக நீங்க பரிந்து பேசி கொண்டு இருக்கிறீங்க. இந்த சபையில இருக்கிற எங்க ஒவ்வொருத்தருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. கேட்போமா? எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அப்பா, நாங்க என்ன நோக்கத்திற்காக இந்த சர்ச்சுக்கு வரோம், என்ன நோக்கத்திற்காக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோம், என்ன நோக்கத்திற்காக தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நாங்க புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. எல்லா விதமான சடங்கு ரீதியான எண்ணங்கள் மாறட்டும் அப்பா. எல்லா ரிலீஜியஸ் மைண்ட் செட் மாறட்டும் அப்பா. மத ரீதியான எண்ணங்கள் மாறட்டும் அப்பா. நான் ஏதோ கடமைக்காக வரேன்ற எண்ணங்கள் எங்க சபையை விட்டு வெளியே போகட்டும் அப்பா. அப்பா, நாங்க ஆத்மார்த்தமா ஏசப்பாவை நேசிக்கிறவங்க. ஏசப்பாவை நேசிக்கிறதுனால அவருக்கு நான் பரிசுத்தமா வாழணும். அவருக்கு நான் பரிசுத்தமா வாழ்றனால அவருக்கு பரிசுத்தமான கூட்டத்துல நான் இணைக்கப்படணும்ன்ற அந்த எண்ணமோ ஏக்கமோ அந்த ஆசையோ எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல எங்க சபையை நீங்க எதற்காக தெரிந்து கொண்டீங்களோ, எங்க சபையில நீங்க என்ன காரியத்தை செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்யுங்கப்பா. கர்த்தாவே, இந்த சபையில நான் நிலைச்சிருக்கணும் அப்பா. எத்தனையோ பேர் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க. எத்தனையோ பேர் இங்க சபையில போதிக்கப்படுகிற போதனைகளை கேட்டு இடரல் அடைந்து போயிருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு இங்க இருக்கிறதான ஒழுக்கங்களை பார்த்து அவங்களுக்கு பிடிக்காம இங்க இருந்து கிளம்பி போனவங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க இந்த சபையில் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரு. இந்த சபையில ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்ற
போகிறார். அந்த காரியத்திற்காக நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது இந்த சபையில ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நம்மை கொண்டு செய்வார், நம்மளை கொண்டு. நான் படிப்பறிவு இல்லாதவன் அது இது நம்ம சொல்லவே முடியாது. இந்த சபையில நம்ம நிலைச்சிருக்கும் போது கர்த்தர் இந்த சபையை குறித்து சொன்ன காரியங்களை நம் மூலமாக தான் நிறைவேற்றுவார். ஆகையினாலே சோர்ந்து போகாம இந்த நாளிலே நம்முடைய சபைக்காக ஜெபிப்போமா? ஏசப்பா, என்ன நோக்கத்திற்காக இந்த சரீரத்துல என்ன கொண்டு வந்து இணைச்சிங்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பா. நாங்க எல்லாமே ஒட்டுமொத்தமா கிறிஸ்துவின் சபையாக தான் இருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பொறுப்புகளை கொடுக்கிறீங்க அப்பா. ஒவ்வொரு அவயவமும் சரீரத்திலே ஒவ்வொரு வேலையை செய்வது போல அப்பா, நீர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகளையும் கனத்தையும் நீங்க கொடுக்கிறீங்கப்பா. ஆகையினால் இப்பொழுது எங்க சபைக்கு நீங்க வைத்திருக்கிற பொறுப்புகளை நாங்க சபையா இணைஞ்சு செய்யணும். வெறும் ஊழியக்காரன் மாத்திரம் இல்ல வெறும் விசுவாசிகள் மாத்திரம் இல்ல, ஊழியக்காரங்க அப்பா, விசுவாசிங்க எல்லாருக்குள்ளேயே ஒரு மனதை கர்த்தர் தாங்க அப்பா. நாங்க இணைஞ்சு செய்கிற ஊழியங்கள், ஜெபிக்கிற ஜபங்கள், நாங்கள் கேட்கிற பிரசங்க, எங்களுடைய ஆராதனைகள், இது எல்லாவற்றிலும் ஒரு மனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் இருக்க கூடாது. கேட்போமா? ஏசப்பா, இந்த கடைசி நாளிலே இந்த சர்ச்சில், இந்த சபையில எங்களை வச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த சபையை விட்டு என்னை பிரித்து தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி செய்யும்படியாக எனக்குள்ளாக இல்லை என் வாழ்க்கைக்குள்ளாக சபைக்கு எதிராக சத்துருவினால் வீசப்படுகிற எல்லா தந்திரங்கள், ஒரு மனதை கெடுக்கக்கூடிய வல்லமைகள், பிரிவினையின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறட்டும். எங்க சபையை விட்டு வெளியேறட்டும். இந்த சபையை உம்முடைய மனவாட்டியாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். பரிசுத்தம் உள்ள கன்னிகையாக, தேவனுக்கு உகந்தவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக கர்த்தர் அழைத்திருக்கும் பொழுது நாங்கள் அந்த உணர்வே இல்லாதபடி, நாங்கள் அந்த நோக்கத்தை புரியாதபடி நாங்கள் இருக்கிறது அப்பா, உங்க மனசுக்கு எவ்வளவு வேதனையை உண்டாக்கும் அப்பா. ஆகையினால் இப்பொழுதே நாங்க மனசார ஜெபிக்கிறோம். எல்லாரும் உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்களேன். உங்களுடைய இருதயத்தின் மேல கை வச்சு சொல்லுங்க. ஏசப்பா, அப்பா, இந்த சபையை குறிச்சு, உங்க சரீரமாகிய சபையில நான் இணைஞ்சிருக்கிறத குறிச்சு அக்கறை இல்லாம நான் இருந்ததற்கான என்ன தயவா மன்னிங்கப்பா. மனசார சொல்லுங்களேன், மனசார சொல்லுங்க, என்ன மன்னிங்கப்பா. சர்ச்சுக்கு நான் எதுக்கு வரேன்னு தெரியாமே வந்துகிட்டு இருந்தேன். சபை என்ன நோக்கத்திற்காக இந்த சர்ச்சில் வச்சிருக்கீங்கன்னு தெரியாமையே இருந்தேன். ஆனா இப்ப என்ன தயவா மன்னிங்க. என்ன நீங்க நேசிக்கிறீங்க, அதனால இந்த சபையில என்னை இணைச்சிருக்கிறீங்க. இந்த சபையை நீங்க பரிசுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதனால தனிப்பட்ட விதத்துல நான் பரிசுத்தம் அடைய கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க. இதுல நான் உங்களுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது, ஆவியானவருக்கு நான் முழுசுமா கீழ்ப்படியும் பொழுது, இந்த கடைசி காலத்துல தேவ என் மூலமா மாத்திரம் அல்ல, என் சபையில் இருக்கிற எல்லார் மூலமாவும் நீங்க வெளிப்படுத்த போறீங்க. இந்த கடைசி நாட்களிலே என்ன இந்த திருச்சபையிலே ஒரு பங்கா வச்சிருக்கிறீங்களே அப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. எவ்விதத்திலும் இந்த நாட்டப்பட்டிருக்கிற இந்த இடத்தை விட்டு நான் வேரூன்றி கட்டப்படப்படியாதபடிக்கு என்னை இந்த இடத்திலிருந்து அகற்றும்படி இருக்கக்கூடிய எல்லா தந்திரங்களும் ஆலோசனைகளும் பிசாசின் அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. பிசாசு எனக்குள் நுழைந்து இந்த சபையை விட்டு என்னை வெளியேற்றும்படியாக நானே திறந்து கொடுத்த எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. டிமானிக் ஆக்சஸ் எல்லாவற்றையும் நான் கேன்சல் பண்றேன். பிசாசு நுழையும்படியாக திறக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் மூடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் எவ்விதத்திலும் கர்த்தர் நாட்டப்பட்டிருக்கிற இடத்தை விட்டு நான் நிலை பெயர போவது இல்லை, நான் அகன்று போக போவது இல்லை. கர்த்தர் என்னை வேரூன்றி வைத்திருக்கிற இடத்திலே நான் நிலை கொண்டு நான் அதிக கனி உள்ளவனாய் இருப்பேன். நான் அதிக கிரியைகளை காண்பிப்பேன். தேவ மகிமைக்காக வாழுவேன். இதற்காகவே என்னை நீர் இந்த திருச்சபையில் அழைத்திருக்கிறீர். இதற்காகவே நான் பங்குள்ளவனாய் இருக்கிறேன் அப்பா. இந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்க ஒவ்வொருத்தருக்கும் தாங்கப்பா. இது இன்னைக்கு மாத்திரம் இல்லப்பா, எப்பயுமே நாங்க இந்த உணர்வுள்ளவங்களா என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை, எந்த கடைசி காலங்களில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்கப்பா, பரிசுத்தப்படுத்தும். தொடர்ந்து நீரே உயர்ந்தரும் இடைப்படும். இந்த நாளிலே இந்த திருச்சபையாகிய எங்களை உம்முடைய வருகைக்காக பரிசுத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக.
ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.